இப்போ நம்ம கிட்ட ஒரு பழைய ரேடியோ இருக்கு. அதுல ஜாலியா சந்தோஷமான சாங் கேட்கணும்னு தோணுது. ஆனா சரியான எஃப்எம் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியாது. மேனுவலா எஃப்எம் ரேடியோவை டியூன் பண்ணிட்டே வரும்போது ஸ்டார்டிங்ல கொரன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அப்படி டியூன் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல ரொம்பவே சோகமான சாங் கேட்கும். இன்னும் டியூன் பண்ணிட்டே வரும்போது ஒரு சில இடத்துல புரியாத மொழியில பேசுறாங்க. இப்படி டியூன் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல மட்டும் நாம எதிர்பார்த்த சந்தோஷமான சாங் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சாங்கை கேட்டதும் நாமளும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோம். சேம் லைக் இந்த ரேடியோ பெட்டி மாதிரி தாங்க நம்ம வாழ்ற வீடும் சரி, வாழ போற வீடும் சரி. நம்மளோட சுக துக்கங்களுக்கான குட் ஃப்ரீக்வன்சியையும் பேட் ஃப்ரீக்வன்சியையும் கொடுக்கக்கூடியது. நாமளும் நம்ம தலைமுறையும் ரொம்பவே ஹெல்த்தியா சந்தோஷமா இருக்க மாமுனி மயனால கண்டுபிடிச்சு சொன்ன குட் ஃப்ரீக்வன்சி மேஜிக்கல் நம்பர் தாங்க இந்த ஆயாதி எண். ஆயாதி கணிச்சு ஒன்ஸ் அந்த மேஜிக்கல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க வீடெல்லாம் கட்டிட்டீங்கன்னா நீங்களும் உங்க வம்சமும் தலைமுறைக்கும் ஜாம்னு இருக்கலாம். இந்த மேஜிக்கல் நம்பர் ஆயாதி என்ன எப்படிலாம் கணிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.